டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம 1.1 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு வந்து இன்னும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் புக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் புக்கில் லைன் பை லைன் படிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து டீச் பண்ணால் மட்டும்தான் அந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கற்றுக்க முடியும். அதில் நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ண முடியும். அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதனால் புக்ஸு ஃபுல்லாக அது லைன் பை லைனு தீரமாக இருக்கும். அந்த தீரத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அது வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்டர் 2 வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதால் நான் சாப்டர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் 10th கொஞ்சம் இருந்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 10th இருந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பேசிக் அல்ஜிப்ரானா அல்ஜிப்ரா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th இருக்கிற அல்ஜிப்ரா மாதிரி நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து நம்ம ரேஷன் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸு, அப்புறம் வந்து இரேஷன் நம்பர்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கியூனா என்னது, ஆர்னா என்னது, இசட்னா என்னது, என்னா என்னது, டபிள்யூனா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸு, ரியல் நம்பர்ஸு. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியூ ரேஷன் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இரேஷன் நம்பர், ரேஷன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இசட் வந்து இண்டிஜஸ். இப்போ அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஒன்றுமே இருக்காது. பேசிக் அல்ஜிப்ரான்னு இருக்கும். ரியல் நம்பர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தீரம் 2.1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீரம் 2.1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √2 இஸ் எ நாட் எ ரேஷன் நம்பர். √2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் நம்பர் கிடையாது. அது வந்து ஒரு இரேஷன் நம்பர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னு ப்ரூவ் பண்ண போகிறோம்? இரேஷன் நம்பர்ன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், சப்போஸ் தட் √2 இஸ் ஏ ரேஷன் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? இது நாட் ஏ ரேஷன் நம்பரு. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ரேஷன் நம்பர்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் தட் √2 வந்து ரேஷன் நம்பர் நம்ம ஆன்சர் எடுத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ √2 அதாவது ஒரு ரேஷன் நம்பர்னால் நமக்கு என்ன ஃபார்மேட் வரும்? P/Q ஈக்குவல் டு P/Q √2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கேன்னா இந்த B/Qக்கு பதிலாக M/Nன்னு எடுத்துக்கிட்டேன். லெட் √2 M/N. லெட்டுனா நம்மளே எடுத்துக்கிறோம் என்க அப்படின்ட்டு. இங்கே எம்மும் என்னும் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லிட்டோம். பாசிட்டிவ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிஜர்ஸ் வேல்யூனா என்னப்பா? இசட்டோட வேல்யூனா இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0, -1, -2, -3 எக்ஸட்ரா போகும். இந்த ரைட் சைடில் வந்து 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும் இண்டிஜர்ஸ். வித் நோ காமன் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1. இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது. கிரேட்டர் தென் 1 விட காமன் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1 விட இருக்கணும். நோ காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? வேறு எம் அண்ட் என் ஆர் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் வித் நோ காமன் ஃபேக்டர்ஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, இப்போ பாருங்கள், நான் கிராஸ் மல்டிவே பண்ணியிருக்கேன். √2 M/N. இதை கிராஸ் மல்டிவே பண்ணிக்கிறேன். √2 N ஈக்குவல் டு M. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் ஸ்கொயரிங் பண்ணிக்கிறேன். 2 சைடு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயரிங். இப்போ ஸ்கொயரிங் பண்ணுறேன். இப்போ ஸ்கொயரிங் பண்ணக்குள்ளே என்னாகும்? என்னன்றது n ஸ்கொயராக மாறிடுங்களா? √2 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வேல்யூ வரும்? 2 தானே வரும். m ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர் வருது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இம்ப்ளைஸ் m ஸ்கொயர் ஈவனாக அண்ட் ஹென்ஸ் எம்மும் வந்து என்னவாக இருக்கும்னா ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், எம்முக்கு வந்து ஒரு 2 கொடுக்குறீங்க. அப்போ எம்மோட வேல்யூ 2னா இங்கே என்ன இருக்குது? m ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும்? 4 வரும். அப்போ 1 கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், m ஸ்கொயர் ஈவனாக அண்ட் ஹென்ஸ் எம்மும் வந்து என்னவாக இருக்கும்னா ஈவனாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க. m ஸ்கொயர் என்னுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. 1 கொடுக்குறீங்க, 1 2s are 2, 2 கொடுக்குறீங்க, 2 2s are 4, 3 கொடுக்குறீங்க, 3 2s are 6, 4 கொடுக்குறீங்க, 4 2s are 8,
நெக்ஸ்ட்டு 5 கொடுக்குறீங்க, 5 2 சார் 10. அப்போ எல்லாமே நமக்கு என்ன வருதுன்னா ஈவன் நம்பராக தான் வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். எண்ணுக்கு 1 கொடுக்க போகிறேன். அப்போ எண்ணு கொடுத்தா 1க்கு எண்ணு கொடுத்தீங்கன்னா அப்போ 1 × 2 வந்து 2 தான் வரும். எம்மோட வேல்யூ m². அதுக்கடுத்து 2 கொடுப்பேன். அப்போ 2 2 சார் 4ன்னு வரும். ஏன்னா n² பண்ணிங்கன்னா அப்போ m². அப்போ நமக்கு m² ஈவனா அண்ட் ஹென்ஸ் எம்மும் வந்து ஈவன் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், லெட் எம்மோட வேல்யூ 2Kன்னு எடுத்துக்கிறேன். எம்மோட வேல்யூ வந்து 2Kன்னு எடுத்துக்கிறீங்க. லெட் நம்மளுடைய அசம்ஷனில் தான் நம்ம ஆன்சரே கொண்டு வரோம். ஓகேங்களா, ஒரு ஸ்டெப்பும் நம்மளே ஓனாக எடுத்து நம்ம க்ரியேட் பண்ணி டீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 11th பொறுத்த வரைக்கும் எம்மோட வேல்யூ வந்து 2Kன்னு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எடுத்துட்டீங்க, லேட் √2 வந்து m/n எடுத்துட்டீங்க. எம்மோட வேல்யூ 2Kன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ 2n², இந்த m² எல்லப்பா 1ல் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எம்மோட வேல்யூ வந்து 2k². அப்போ 2n², 2kவை ஸ்கொயர் பண்ணுங்கப்பா. 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும், 4 வருமா. கேவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k². இப்போ 1 2 சார் 2, 2 2 சார் 4 நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம், கேன்சலேஷன் பண்ணிடலாம். அப்போ n² வேல்யூ வந்து 2k². அப்போ n ஆல்சோ ஈவன். n ஆல்சோ இப்போ n-க்கு வந்து பார்த்திங்கன்னா n² = 2k². இப்போ கேவுக்கு 1 கொடுங்க, 1 2 சார் 2, 2 கொடுங்க, 2 2 சார் 4, 4 2 சார் 8ன்னு வருமா. 3 கொடுங்க, 3² என்ன வரும், 9, 9 2 சார் 18. அது மாதிரி நமக்கு ஒரு வேல்யூக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு n ஆல்சோ ஈவன். இந்த n ஆல்சோ ஈவன் நீங்கள் எப்படி மிஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நீங்கள் என்னப்பா வரும், என்னோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா √2வை ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அப்போ √2, அப்போ k. இப்போ கேக்கு வந்து 1 கொடுப்பீங்க, 1 × 2. 2 கொடுத்தீங்கன்னா கேக்கு வந்து 2 கொடுங்க, 2√2. 3 கொடுத்தீங்கன்னா 3√2. அது மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். அப்போ n இஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஈவன். n வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஆல்சோ ஈவன் வருது. இட் ஃபாலோஸ் தட் m அண்டு n ஆர் ஈவன் நம்பர்ஸு. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே m² ஈவன்னா அண்ட் ஹென்ஸ் எம்மும் வந்து ஈவன். n² ஆல்சோ ஈவன்னா n வந்து என்ன வருது, ஆல்சோ ஈவனாக தான் வருது நமக்கு. ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி நமக்கு ஈவன் நம்பர் இருக்கிறதால. ஓகே, ஈவன் நம்பர்ஸ் ஹேவிங் நோ காமன் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ என்ன காமன் ஃபேக்டர் இருக்குது, இதுக்கும் வந்து நமக்கு 2 இருந்துச்சு, இதுக்கும் காமன் ஃபேக்டர் 2 இருக்கிறதால தஸ் வி அரைவ்டு கான்ட்ரடிக்ஷன். நம்ம என்ன எடுத்துக்கணும், ரேஷன் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம், ஆனால் நமக்கு கான்ட்ரடிக்ஷனாக வருது. அப்போ காமன் ஃபேக்டர் 1 விட கிரேட்டர் தானே இருக்கக்கூடாது, நம்ம காமன் ஃபேக்டர் 2 வரதால் அப்போ வி அரைவ்டு த கான்ட்ரடிக்ஷன். நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து ராங்கு. அப்போ ஹென்ஸ் √2 இஸ் ஆன் என்ன நம்பரு, ரேஷன் நம்பர் கிடையாது, இரேஷன் நம்பர் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். √2 இஸ் ஆன் இரேஷன் நம்பர்ஸ். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். இது வந்து ஒரு 3 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு யோசிக்கக்கூடாது. √2 வந்து m/nன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கிராஸ் மல்டி பண்ணிக்கிறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதுறது. நீங்கள் எழுதலாம், அதை ரைட் பண்ணி வச்சுக்கிங்க. எக்ஸாமுக்கு வந்து யூசஸ் கிடையாது. இதை கிராஸ் மல்டி பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க. 2n² = m². இந்த ஸ்டெப் எழுதுறீங்க. m² ஈவனா அண்ட் ஹென்ஸ் m வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக தான் வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 2 இந்த 1 gives let m = 2kன்னு எடுத்துக்கிறீங்க. எம்முக்கு பதிலாக அப்ளை பண்ணுறீங்க 2k². அப்போ 2n², 4k². இப்போ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா n² 2k² வருது. அப்போ n ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வருது. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் நம்பர் எடுத்து ப்ரூவ் பண்ணோம். ஆனால் நம்ம காமன் ஃபேக்டர் 2 வரதால் thus we arrived the contradiction. இப்போ hence root is an irrational number. இதே மாடலில் ஒரு சம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்குது. அந்த சம்மை நம்ம பார்க்கலாம். லிசன் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கிளாஸிஃபை ஈச் எலமெண்ட்ஸ் √7 -1/4 0 3.14 4 22/7 as a member of n q r minus q r zன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ r minus qனா ரியல் நம்பர்ஸில் மைனஸ் வேல்யூ வந்து ரேஷன் நம்பர்ஸ். ஓகேங்களா, இது q வந்து ரேஷன் நம்பர்ஸு, ஆரில் மைனஸில் வர ரேஷன் நம்பர்ஸு. ஓகே, இப்போ √7 எடுத்துக்கிறீங்க. இப்போ √7 பிலாங்ஸ் டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r - qவில் இருக்குது. எதில் இருக்குது, r - qவில் இருக்குது. -1/4 எதில் இருக்குங்கன்னா பிலாங்ஸ் டு qவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் நம்பர்ஸு. ஓகேங்களா, b/q. ரியல் நம்பர்ஸ்னால் என்னப்பா உங்களுக்கு, ரியல் நம்பர்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்,
அதுக்கடுத்து ஹோல் நம்பர்ஸ், அதுக்கடுத்து இன்டிஜர்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்யூ, அதுக்கடுத்து க்யூ டேஷ், அதாவது க்யூ டேஷ்ன்றது மைனஸ் பாயிண்டில் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர். அந்த ஆரை விட பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து நீங்கள் +2ல் படிப்பீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி, ஓகே. இப்போ -1/4 வந்து பிலாங்ஸ் டு எதில் இருக்குதுன்னா க்யூவில் இருக்குது. ஓகே. 0 வந்து பார்த்திங்கன்னா எது ரேஷன் நம்பர்ஸ்லேயும் இருக்கும், க்யூவில் இருக்கும், இசட் இண்டிஜர்ஸ்லேயும் இருக்கும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 0, 1, 2, 3, இங்கே -1, -2. 3.14 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட்டு, அதாவது இண்டிஜர்ஸ். இங்கே பாருங்கள் 314/100 டிவைட் பண்ணால் நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வரும்? க்யூவில் வரும் இல்லைங்களா? இது R-Q வந்து பார்த்திங்கன்னா ரூட் இருக்குது, இரேஷன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. R-Q இது √2. இது வந்து பார்த்திங்கன்னா பிலாங்ஸ் டு க்யூ. க்யூன்றது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? B/Q ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஓகேவா? √7ன்றது பார்த்திங்கன்னா இரேஷன் நம்பர்ஸில் இருக்குது, இது ரேஷன் நம்பர்ஸில் இருக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு உள்ள மீனிங்ஸை வந்து புரிஞ்சுங்க. 0ன்றது 0/1, 0/2 அப்படி எழுதலாம். அதனால் வந்து க்யூலேயும் இருக்கும், இசட்லேயும் இருக்கும். 3.14ன்றது 314/100 B/Q ஃபார்மேட்டில் நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? அதனால் க்யூலேயும் எழுதலாம், இசட் அதாவது 22 பாயிண்ட்லேயும் எழுதலாம். பாயிண்ட் வந்து 3.14 இல்லைங்களா? அப்போ வந்து இசட்லேயும் இண்டிஜர்ஸில் இருக்கும். 4 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து 4/1ன்னு எழுதலாமா B/Q ஃபார்மேட்டில் க்யூவை? ஓகே. நெக்ஸ்ட் இசட் இண்டிஜர்ஸ்லேயும் ரைட் பண்ணலாம். 22/7 வந்து 3.14, இது வந்து பிலாங்ஸ் டு க்யூவில் நம்ம எழுதலாம். அதாவது 3.14ல் 22/7 B/Q ஃபார்மேட்டில் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே. இந்த மாடலில் உங்களுக்கு செகண்ட் சம் இருக்குது. ப்ரூவ் தட் √3 இஸ் அன் இரேஷன் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமானதால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸை வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் அந்த செகண்ட் சம்மை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஃபஸ்ட்டு தீரம் அந்த 1.1 வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக வீட்டில் எழுதி பார்த்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. இதில் எந்த சம்மு டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.